வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்றத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்புப் படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் தொற்று சிகிச்சை பணிக்காக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திமுக தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை தீவிரவாதிகளிடமிருந்து காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளனர். நாடாளுமன்றத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் 19வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள செய்தியில், ஜனநாயகத்தின் கோயிலாக திகழும் நாடாளுமன்றத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்புப் படை வீரர்களின் பணி மகத்தானது என்று கூறியுள்ளார். இதே கருத்தை வெளியிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு எதிராக சர்வதேச சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தினார். படை வீரர்களின் தியாகத்தை நாடு ஒருபோதும் மறவாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். உயிர் தியாகம் செய்த படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரு அவைகளின் தலைவர்கள், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவிலில் இன்று சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். என்னென்ன வழிமுறைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமோ, மாஸ்க் அணியணும், சமூக இடைவெளி கடைபிடிக்கணும், அடிக்கடி கைகளை கழுவணும், சானிடைசர் போடணும். இறை வழிபாட்டின் போது கூட நாம் இந்த கொரோனாவுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். நான் இறைவனிட்டு பிரார்த்திப்பது எல்லாமே இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் இந்த கொரோனா என்ற துயரத்தில் இருந்து மிக விரைவில் விடுபட வேண்டும். தடுப்பூசி மிக விரைவில் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். கொரோனாவுக்கு மருந்தும் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் இந்தியாவில் நாம பெருமை கொள்வது என்ன என்றால், ஆரம்ப காலத்துல இந்த PPE என்ற பாதுகாப்பு கவசம் வெளிநாடுல இறக்குமதி செஞ்சோம். ஆனா இப்போ பிரதமரின் ஆத்ம நிர்பர் அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் PPE கிட்டுகள் நம் நாட்டிலேயே தயார் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். தமிழகத்தில் கோவிட் பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளது. இன்று இந்த நோய் தொற்று 1195 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றிலிருந்து 1276 பேர் குணமடைந்துள்ளனர். கோவிட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட தற்காலிக செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட 4000 செவிலியர்களின் பணிக்காலம் விரைவில் நிறைவடைய உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நோய் தொற்று அபாயம் முழுமையாக நீங்காத நிலையில் இவர்களை பணி நிரந்தரம் செய்வது அவசியமாகிறது என்றும் திரு ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில துணைத் தலைவர் திரு நரேந்திரன் கூறியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இடைத்தரகர்கள் இன்றி விளைபொருட்களுக்கு உரிய விலையை விவசாயிகளே நிர்ணயம் செய்வதற்கு இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த சட்டங்கள் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விவசாயிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த புதிய கல்லூரிகளில் முதல் பருவ தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட பாடங்களின் அளவு அடிப்படையில் மதிப்பெண் வழங்க வேண்டும் அல்லது அனைத்து பாடங்களையும் நடத்தி முடிக்கப்பட்ட பின்னர் தனியாக பருவத் தேர்வு நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் நடைபெற்ற இந்த முகாம்களில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. நேற்று நடைபெற்ற முகாமில் மட்டும் 4,43,950 மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கேங்மேன் பொறுத்தவரைக்கும் இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தில் வழக்கின்ற காரணத்தினால் நாங்கள் உடனே முடியாது, கோர்ட்டு தான் அதுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும். வந்தவுடன் கேங்மேன் உடனடியாக 10,000 பேர் நிச்சயமாக பணிகள் வழங்கப்படும். அது தவிர ஏஇ அதே போல டெக்னீஷியன் எல்லாமே கோவிட்னால் நிறுத்தியிருக்கின்றோம். ஜனவரி மாதத்துலேருந்து அதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட். ஸ்மார்ட் சிட்டியின் காரணமாக ஸ்மார்ட் மீட்டர் வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல ப்ரீபெய்டு மீட்டர் வைக்கிறதுக்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இதனால் பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் குறை கேட்கின்ற அந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அமலாலயம் பகுதியிலும் வார்டாக நாங்கள் வீடு வீடாக சென்று மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை வசதிகள் மற்ற கோரிக்கைகள் மக்கள் மனுக்கள் கொடுக்கின்றார்கள். மனுக்களினுடைய ஆய்வு செய்து தரத்தின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநராக திரு வி பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு இயக்குநராக பணியாற்றி வந்த அவர் பதவி உயர்வு பெற்றதையடுத்து இப்பொறுப்பை ஏற்றுக் கொண்டார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 30 அடி பிரம்மாண்ட ஓவியத்தை நெல்லை மாணவிகள் 6 பேர் 2 மணி நேரத்தில் வரைந்து சாதனை படைத்துள்ளனர். பாரதியார் படித்த பள்ளியைச் சேர்ந்த இந்த மாணவிகள் நீர் வண்ணங்களைக் கொண்டு இந்த ஓவியத்தை வரைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நெல்லை சந்திப்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலை வகுப்பு படித்த மாதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் 6 மாணவிகள் ஒன்றிணைந்து பாரதியாரின் நினைவை போற்றும் வகையில் பிரம்மாண்ட ஓவியம் வரைந்தனர். 30 அடி உயரம், 15 அடி அகலம் என்ற அளவில் பாரதியார் மரத்தில் அமர்ந்திருக்கும்படி பிரம்மாண்ட ஓவியத்தை 2 மணி நேரத்தில் நீர் வண்ணங்கள் கொண்டு வரைந்து சாதனை நிகழ்த்தினர். இந்த ஓவியத்தை வரைந்த 6 மாணவிகளையும் கௌரவிக்கும் விதமாக பாரதியார் கல்வி பயின்ற வகுப்பறையில் வைத்து அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து திருமலைக்குமார். ஒகேனக்கல்லுக்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஒகேனக்கல்லில் குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகம், புதுவை, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிந்தனர். காவிரி ஆற்றில் மிதமான நீர்வரத்து இருந்ததால் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்தும் பாதுகாப்பான இடங்களில் பரிசல் பயணம் மேற்கொண்டும் மகிழ்ந்தனர். நேற்று மாலை நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு சுமார் 7,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இது படிப்படியாக குறைந்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 6,000 கனஅடி தண்ணீர் வரத்தாக இருந்தது. தருமபுரியில் இருந்து தண்டபாணி. மாவட்டச் செய்திகள். மதுரை ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி இடையே புதிதாக அமைக்கப்பட்ட அகல ரயில் பாதையில் விரைவு ரயில் சோதனை வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையொட்டி அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை அந்த ரயில் பாதை அருகே பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. ஆன்லைன் வங்கி மோசடி தொடர்பான விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னையில் காவல்துறையினர் இன்று மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 473 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய ஆஸ்திரேலியா ஏ அணி ஆட்ட நேர இறுதியில் 4 விக்கெட் இழப்பிற்கு 307 ரன் எடுத்தது. பென் மெக்டர்மாட் 107 ரன்னுடனும் ஜாக் வில்டர்மித் 111 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். முன்னதாக இந்தியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 386 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. ரிஷப் பந்த் அதிரடியாக ஆடி 73 பந்துகளில் 103 ரன் குவித்தும் விஹாரி 104 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 194 ரன்னுக்கும் ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 108 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை மல்யுத்த போட்டியின் முதல் நாள் ஆட்டங்களில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற 5 பேர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நோய் தொற்று சிகிச்சை பணிக்காக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று திமுக தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.